உங்க உடம்புலயும் சொறி, சிரங்கு, படதாமரை போன்ற பிரச்சனைகள் இருக்கா? அப்பனா அந்த சூப்பர் ட்ரீட்மெண்ட் மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அட ஆமாங்க, இப்ப நீங்க பாக்குற இந்த மரத்தோடைய பேர் தான் பூவரச மரம். இந்த மரத்துல இருக்கக்கூடிய இலை, காய், பூ எல்லாமே மருத்துவ குணத்தை கொண்டது. அதுலயும் குறிப்பா இந்த பூவரச மரத்துல இருக்கக்கூடிய காயை பயன்படுத்தி வண்டுகடியை கூட ரொம்ப ஈஸியா சரி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல ஏற்படுற சொறி, சிரங்கு, படதாமரை போன்ற பிரச்சனைக்கு இந்த பூவரசம் காய் ஒரு மாமருந்து. இதுக்கு முதல்ல ஒரு பூவரசம் காயை எடுத்து இது மாதிரி நல்லா கல்லுல உராசணும். அப்படி அந்த காயை கல்லுல உராசனதுக்கு அப்புறம் கிடைக்கிற விழுதை எடுத்து யாருடைய உடம்புல சொறி, சிரங்கு, படதாமரை போன்ற பிரச்சனைகள் இருக்குதோ அவங்களுடைய உடம்புல இது மாதிரி தடவணும். இது மாதிரி தொடர்ந்து பூவரசம் காயை கல்லுல தேய்ச்சி அதோட விழுதை எடுத்து தடவுனாக்கா அவங்களுக்கு இருக்கிற தோல் சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே இருக்காது. முக்கியமா நிறைய பேருக்கு வண்டுகடியால அவங்க உடம்பு எல்லாமே சொரியா வந்திருக்கும். அவங்க எல்லாமே நான் சொன்ன இந்த பூவரசம் காயோடைய விழுதை எடுத்து அவங்க உடம்புல தடவி பாருங்க. கண்டிப்பா இந்த ட்ரீட்மெண்ட் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும். வேணும்னா நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. நாங்களா சின்ன வயசுல இந்த பூவரச மரத்தோடைய இலை, பூ, மொட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சு நிறைய விளையாட்டு விளையாடுவோம். நீங்களும் அது மாதிரி விளையாடி இருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.